Hi everyone, welcome to Little Ends channel. இன்னைக்கு நாம சிம்மமண்டா நகுலி அடிச்சை எழுதின அந்த ஹாஃப் ஆஃப் இயர் லெசன் தான் பார்க்க போகிறோம். சிம்மமண்டா நகுலி அடிச்சை இவங்க ஒரு நைஜீரியன் ஆத்தர். இவங்க செப்டம்பர் 15th 1977 இன்னோகுங்கிற பிளேஸில் பிறந்திருக்காங்க. இவங்க நாவல், ஷார்ட் ஸ்டோரி, எஸ்ஏஸ்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ்லாம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ஃபெமினிசம், போஸ்ட் கலோனியலிசம் அண்ட் ஐடென்டிட்டி. அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்குன்னா பர்பிள் ஹைபிஸ்கஸ் 2003 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாஃப் ஆஃப் இயர் லெசன் 2006 பப்ளிஷ் ஆயிருக்கு. அபவுட் த நாவல் பார்த்தரலாம். இந்த நாவல் 2006 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ஒரு பவர்ஃபுல் நாவல். இதோட செட்டிங்னா நசுகா அண்ட் கேனோ. இந்த நாவல் ஆரஞ்ச் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷனுங்கிற ஒரு அவார்டை வின் பண்ணியிருக்கு. தென் இந்த நாவல் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 1 ஏர்லி 1960, பார்ட் 2 லேட் 1960, பார்ட் 3 ஏர்லி 1960, பார்ட் 4 லேட் 1960. ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ்பேக் வரும், அப்புறம் கரண்ட்டில் உள்ள ஸ்டோரி வரும், திரும்ப கரண்ட்டில் உள்ள ஸ்டோரி வரும், திரும்ப ஃப்ளாஷ்பேக் வரும். இதை தான் அதில் கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸ் பார்த்தரலாம். ஒலானாவும் கைனியும் ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஒலனா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே யூனிவர்சிட்டியில் ஒடிம்போவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கைனினி அவங்களோட ஃபாதர் இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ்லாம் எடுத்து கைனினி தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. கைனினியோட லவ்வர் யாருன்னா ரிச்சர்ட் சர்ச்சில். உகு யாருன்னா ஒடிம்போவோட ஹவுஸ் பாய். அவன் நைஜீரியன்லேருந்து அழைச்சிட்டு ஒடிங்கோ கூட போயிடுவான். பயஃபராவோட மிலிட்ரி லீடர் தான் கலோனியல் ஒடிங்கோ ஓஜுக்குவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அனுலிகா உகுவோட சிஸ்டர். அமலா ஒடிங்கோட ஒய்ஃபு. மம்மா ஒடிங்கோட மதர். இப்போ நம்ம பார்ட் 1 பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த நாவல் ஃப்ளாஷ்பேக்கில் உள்ள ஸ்டோரியும் வரும், இப்போ கரண்ட்டில் உள்ள ஸ்டோரியும் வரும். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணணும். உகு ஒடிங்கோவோட ஹவுஸ் பாயாக ஒர்க்குக்கு போகிறான் நசுகோவுக்கு. அப்போ அந்த ஒரு வீட்டில் ஒலனாவும் ஒடிங்கோவும் இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒடிங்கோட மதர் மம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அமலாங்கிற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு இந்த பொண்ணு தான் என்னோட பையனுக்கு மேட்சாக இருக்கும். ஒலனா மேட்சாக இருக்க மாட்டா. ஸோ ஒலனா வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுவா. யாருன்னா ஒடிங்கோட மதர் மம்மா. ஸோ ஒலனா ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுவா. அந்த வீட்டை விட்டு லெஃப்ட் ஆகிடுவா. ரிச்சர்ட் சர்ச்சில் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவங்களும் கைனியும் ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள வார் டென்ஷன், வார் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. பார்ட் 2 ஆஃப் த ஸ்டோரி பார்க்கலாம். இதில் உகு அகைன் ரிட்டன் போகிறான். எங்கே ஈஸ்ட் நைஜீரியாவில் தானே ஒடிங்கோ கூட போகிறான் ஒர்க்குக்கு. இப்போ திரும்ப அவன் ஊருக்கே போகிறான். அங்கே போகவும் அனுலிகா பார்க்குறான். அனுலிகா நீ எங்கே போன, ஏன் இவ்வளோ நாளாக நீ வரல, நீ ஏன் அந்த ஊருக்கெல்லாம் நீ போகிற, இதுதான் உன்னோட ஐடென்டிட்டி, இதான் உன்னோட கல்ச்சர், இதை விட்டுட்டு நீ எங்கே அங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஒலனா ஒடிங்கோ 2 பேரும் ஒரு பேபியை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பேபியோட நேம் சிமாக்கா. ஆனால் அவங்க பேபின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஒலனா கேனோவுக்கு ட்ராவல் பண்ணுறா. ஏன்னா அங்கே உள்ள அவங்களோட ஃபேமிலியை அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறா. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. எதனாலனா வார்னால ரொம்ப அவங்க வீடு எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிருக்கிறத பார்த்துட்டு சேடாக அகைன் ரிட்டன் வரா. அட் த சேம் டைம் ரிச்சர்ட் சர்ச்சில் லண்டனுக்கு ட்ரிப் போயிருப்பான். அவன் இப்போ ரிட்டர்ன் ஆகுறான். அங்கே ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது அங்கே நிறைய இக்போஸ் எம்ப்ளாயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள மர்டர் பண்ணுறாங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம். அதை அவன் பார்க்கவும் ரொம்ப சஃபர் ஆகுறான். அங்கே உள்ள நைஜீரியன் பீப்புளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. எல்லாருமே வார்னால சஃபர் ஆகுறாங்க. ரிச்சர்ட் சர்ச்சில் ரொம்ப கோவப்படுறான். ஏன் இந்தமாரிலாம் மர்டர்லாம் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க அப்படி. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரிச்சர்ட் சர்ச்சில் ரொம்ப சஃபர் ஆகுறான். ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். இந்த டைம் ஆஃப் ரூபல் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். இந்த ஆர்டிக்கல் பயஃபரா லீடர் இருக்கான் இல்லையா, கலோனியல் ஒடிங்கோ ஓஜுக்குவான்னு சொல்லிட்டு அவனை ஃபோக்கஸ் பண்ணி எழுதிருக்கிறதுனால இந்த ஆர்டிக்கல் ரிஜெக்ட் பண்ணப்படுது. இந்த வார்னால ரொம்ப நிறைய பேர் பசி, பயம், அந்த பாம்லாம் போடுறது ரொம்ப பயந்து போயிருக்காங்க அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம். இந்த பிளேஸில் இனிமேல் வார் வரக்கூடாதுன்னு ஒலனாவும் ஒடிங்கோவும் நினைக்கிறாங்க. லேட்டராக ஒலனாவும் ஒடிங்கோவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டோரிலாம் பார்த்தா த வேர்ல்ட் வாஸ் சைலண்ட் வென் வி டைட்
அந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, அந்த நாவல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வர கான்செப்டும் இதில் வர கான்செப்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இந்த நாவல்லையே சொல்கிறாங்க. அந்த வேர்ல்ட் வாஸ் சைலண்ட் வென் வி டைடோட ஆத்தர் யாருன்னா உகு. அந்த ஹவுஸ் பாயா ஒடிங்போ ஹவுஸ்க்கு போவான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாய் எழுதின நாவல் தான் வென் த வேர்ல்ட் வாஸ் சைலண்ட் வென் வி டைட். பார்ட் 3 இயர்லி 1960. ஒடிங்போட மதர் வந்து ஒலனா வந்து நீ வீட்டில் இருக்க வேணாம், என் பையனுக்கு வந்து கரெக்டான மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாங்கிற ஒரு பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதோட கண்டினியூஸ் ஆகுது. ஒலனா வந்து ரொம்ப சஃபர் ஆகுறா, என்னடா நம்மளை வந்து கரெக்டான மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சஃபர் ஆகுறா. அகைன் அவள் வந்து ஒடிங்போ போய் பார்க்குறப்ப ஒடிங்போ வந்து அமலா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அதை பார்த்ததும் ஒலானா அவன் ரொம்ப சஃபர் ஆகுறா, என்னடா இந்தமாரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒலனா என்ன பண்ணிடுறா, ரொம்ப ஃபுல் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரிச்சர்ட் சர்ச்சில் கூட செடியூஸ் பண்ணிடுறான். ரிச்சர்ட் சர்ச்சில் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒலனா கிட்ட இந்த ஒரு நியூஸை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஒலனா வந்து ஒடிங்போ கிட்ட சொல்லிடுறான். அந்த நியூஸ் வந்து கைனினிக்கு தெரிய வருது. திரும்ப ஒலனா வந்து ஒடிங்போ கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. அப்போ வந்து அமலா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு ஒரு பேபி பிறக்குது. ஒலனா என்ன நினைக்கிறா, அந்த பேபி வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், அவளுக்கு வந்து சிமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு அவளை வந்து பேபின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்ட் 3ல் பார்த்தோம்ல ஒரு பேபி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு, அந்த பேபி வந்து அமலாவோட பேபி தான். கைனினி வந்து ரொம்ப கோவப்படுறா, என்னடா இது நம்ம சிஸ்டராக இருந்துகிட்டே நம்மளோட லவர்கிட்டே இந்தமாரி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாக இருக்கா. அவள் என் சிஸ்டர் கூட எந்த ஒரு டச்சும் இல்லை. பார்ட் 4ல் த லேட் 1960. எண்ட் ஆஃப் த வாரில் ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. ஃபுட்டுலாம் ரொம்ப ரேராக இருக்குது, சாப்பிட்றதே கிடையாது அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம். அந்த சாப்பிடாமல் இருக்கிறதுனாலேயே அங்கே டிசீஸ் வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இறந்து போகிறாங்க. அங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து ஃபுட்டுக்கே எப்படி சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரிச்சர்ட் வந்து இன்னொரு ஆர்டிக்கல் எழுதுகிறான், த ப்ரைஸ் ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். ஆஃப் த வாரில் ஒடிங்போட மதர் மம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த நியூஸை கேட்டது ஒடிங்போ வந்து ரொம்ப சஃபர் ஆகிறான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. நீ வந்து அவளோட சிஸ்டரை வந்து மன்னிச்சு விட்டுறான், சரி போ உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி 2 பேரும் சிஸ்டராக இருக்காங்க. உகு வந்து கட்டாயமாக ஆர்மியில் ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே. அதுக்கு முன்னாடி வந்து ஒடிங்போ கூடயே இருப்பான் உகு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், எம்ரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். எண்ட் ஆஃப் த வார்வில் நைஜீரியா வந்து பயஃபரா கிட்ட சரண்டர் ஆகிடும். இந்த வாரில் உகுவுக்கு வந்து சின்னதாக ஒரு காயம் பட்டிருக்கும். பட் ஆனால் அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உகு வந்து இறந்து போயிட்டான், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அவன் வருவான். ஒலனா, ஒடிங்போ எல்லாரும் இந்த எண்ட் ஆஃப் த நாவலில் இருப்பாங்க. ஆனால் கைனினி வந்து ஃபுட்டை சர்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பாள் அங்கே உள்ள பிளேஸில். ஃபுட்டு இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா, ஏன்னா அவள் ரொம்ப பசியில் இருக்கா, சஃபர் ஆகி. ஸோ அதனால் அவள் தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது அவள் எனிமி லைன்ஸை கிராஸ் பண்ணியிருப்பாள். கைனினி வந்து கண்டிப்பாக திரும்ப வந்துருவா அப்படின்னு ஒலனா வந்து நம்பிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவள் திரும்ப வரவே மாட்டான் இந்த நாவலில். இந்த நாவல் வந்து ஒரு சேட் எண்டிங்கில் தான் முடியும். தேங்க்யூ டு ஆல்.